வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அத்திப்பழத்தை ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அத்திப்பழம் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் ரத்தத்தில் சர்க்கரை நோயில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தில் தேன் போன்றவற்றில் ஊற வைக்காமல் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு ஒருவேளை அதிகரிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான மேக்ரோ ஊட்டச்சத்துக்கள், கலோரிகள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, தாதுக்கள்ல பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், விட்டமின்கள்ல விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சாப்பிடக்கூடிய அத்திப்பழத்தை நிறைந்திருக்கிறதால பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை அத்திப்பழம் நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழம் செரிமான நமக்கு மேம்படுத்துகிறதுங்க. அத்திப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கு. இது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது. அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் நம்ம உணவுகளை பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் செரிக்க வச்சதுக்கப்புறம், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே ஏற்படாது. இப்போ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வது தான் காரணமே. இப்போ வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமான மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும். வயதானவர்களுக்குமே செரிமானத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் அவங்க கூட அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது அத்திப்பழம்ங்க. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடோடைய அளவை குறைக்கிறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணுது. மேலும் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்கும். இதயம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா, நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நமக்கு போதுமான அளவுக்கு போகாமல் இருக்கும்போது, அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு நரம்புகளில் இறுக்கங்கள் இருக்கும்போது தான் நமக்கு இதயம் பாதிக்கப்படும். ஏன்னா அப்பதான் இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது. அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடுகள், ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருக்கும்போது அந்த ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனையாலும் ரத்த அழுத்தம் பிரச்சனையாலும் இதயம் பாதிக்கப்படும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமே கிடைக்காது. இப்போ நம்ம அத்திப்பழத்தை சாப்பிடும்போது இந்த நார் சத்து என்ன பண்ணணும்னா ட்ரைகிளிசரைடை குறைச்சிரும், கெட்ட கொழுப்புகளை குறைச்சிரும். பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்காதுங்க. நம்ம நலமோடு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு முடியும். எலும்புகளை வலுவாக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்திப்பழம்ங்க. அத்திப்பழத்தில் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்களை வராமல் நமக்கு தடுக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியமாக நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்தணும், எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து, குறிப்பாக அந்த 30-40 வயதில் நமக்கு எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு உடலை உறுதி பெற வைத்துக் கொள்வதற்கு, பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு, எலும்புகளை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் அத்திப்பழத்தில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டால தான் நமக்கு ரத்த சோகையை ஏற்படுது. இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் நம்முடைய உடல்ல குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகளில் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது ஆக்சிஜனுடைய சப்ளைல தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் வலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை, இந்த மாதிரி எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எல்லாமே நமக்கு தென்படும். இதிலிருந்து விடுபடணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் பழைய நிலைமைக்கு கரெக்டான லெவலில் வந்துடும். ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும், அனிமியாவை கியூர் பண்ணிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு, உடல் சோர்வை நீக்கி எப்போதுமே உடலை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட்டு அன்றைய நாளில் நம்மளுடைய வேலைகளை முடிக்கிறதுக்கெல்லாம் ரத்த சோகை தடையாக இருக்கிறதுனா அந்த ப்ராப்ளத்திலாம் விடுபடுவதற்கு நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு நாளடைவில் அந்த
சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், அத்திப்பழத்துடைய இலைகளையும் எடுத்துக்கலாம். குறிப்பாக அத்திப்பழ இலைகள் இருக்கக்கூடிய சாறு இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துவதாக கூறப்படுது. இருந்தாலுமே அத்திப்பழத்தில் வந்து சர்க்கரையினுடைய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி தான் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரியான அளவுனா என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருக்குமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட அளவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பிளட்டில் சுகரோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத உங்களுக்கு மருத்துவர்கள் வந்து குறிப்பிட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பிளட்டில் சுகரோடைய அளவு கம்மியாக தான் உங்களுக்கு ஆல்ரெடி கண்ட்ரோலாக இருக்குது, மேலும் கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உலர்ந்த அத்திப்பழங்களையும் சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழங்களை விட புதிய அத்திப்பழங்கள் கூட சத்து இருந்தது தான். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.